என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். அதிகாரிகளால் தான் ஆட்சி இழந்தோம். நகர்மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் ஆவேசம். பூந்தமல்லி நகரமன்ற கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் ஸ்ரீதர், நகராட்சி ஆணையர் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகராட்சி சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ், சுகாதார ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள், பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கோடைகாலம் என்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து உள்ளதால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் விநியோகத்தில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதால் தண்ணீர் மோட்டார் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டது. அதன் காரணமாகவும் தண்ணீர் விநியோகத்தில் தடை ஏற்படுகிறது. இதை உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகர்மன்ற உறுப்பினர்கள் பலரும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 8வது வார்டு கவுன்சிலர் கவிதா சுரேஷ் பேசும்போது, எங்களது வார்டு பகுதிக்கு குப்பை அள்ளுபவர்கள் சரியாக வருவதில்லை, இதனால் சுகாதார கேடு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது என்று கூறினார். இதுகுறித்து பதில் கூற வேண்டிய சுகாதார ஆய்வாளர் கண்ணன் கூட்டத்திற்கு வராததால் அவர் ஏன் வரவில்லை, கூட்டத்தை விட அவருக்கு வேறு என்ன வேலை உள்ளது, இந்த பிரச்சனைக்கு யார் பதில் கூறுவது என்று நகர்மன்ற தலைவர் அதிகாரியிடம் காட்டமாக கேட்டார். மேலும் குப்பை சரியாக அள்ளப்படவில்லை என்றால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 13வது வார்டு கவுன்சிலர் அசோக்குமார் பேசும்போது, எங்களது வார்டு பகுதியில் தெருவிளக்குகள் அமைக்கவில்லை என்று பல்வேறு வார்டு உறுப்பினர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த ஊர் தற்போது 3 மாநிலங்களின் நுழைவாயிலாக உள்ளது. மிகவும் பழமையான இந்த ஊரின் புகழையும் பெருமையும் காப்பாற்ற பூந்தமல்லியை தனியாக மாநகராட்சியாக மாற்ற வேண்டும். இதுகுறித்து தனியாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதனை அனுமதிக்கும் விதமாக அனைத்து கவுன்சிலர்களும் முயற்சியை தட்டி ஆதரவு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கான நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் 50 லட்சம் செலவில் 25க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறு மற்றும் மின் மோட்டார் பொருத்தி சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 10 லட்சம் மதிப்பில் அம்மா உணவகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் கால்வாய், சேதமடைந்த சாலைகள் சீரமைத்தல், திருவிளக்கு பராமரித்தல், மின் மோட்டார் பராமரிப்பு, வாகன பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பூந்தமல்லி நகராட்சியில் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிக்க நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் வார்டு அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்பன உள்ளிட்ட 52 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு தனிநபர் நடக்கிறாரு அவரோட மார்க் நடக்கிறாங்க. எத்தனை கவுன்சிலர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் நிற்கும் போது 400 ஓட்டு வாங்கணும் 500க்கு. இப்போ 160 ஓட்டு தான் வாங்கிருக்கு. கேட்டா சார் லைட் போடல சார். என்ன சார் நீங்க லைட் சொல்லி நீங்க வரோம் சொல்லி எப்போ லைட் வரும்? ஃபண்டு போயிருக்கு, அங்க பாஸ் ஆயிடுச்சு, இங்க பர்மிஷன் ஆகணும், இதே சொல்லிருந்தீங்களா? 4 வந்து சொல்லிட்டீங்க. இப்போ என் பேர் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் லைட் போட முடியுமா சார்? கமிஷனர் சார், ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த பூந்தவல்லி வந்து ஆவடி மாநகராட்சியில சேர்க்கறதுக்கு போன வாரம் வந்து திட்டம் தீட்டப்படுது. தயவு செய்து நீங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க. பூந்தமல்லியாவே இருக்கணும். எது ஒண்ணு பூந்தமல்லி நகராட்சியாவே இருக்கணும், இல்லைன்னா பூந்தமல்லி மாநகராட்சி அறிவிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 3 மாநிலத்தினுடைய நுழைவாயில் இருக்கு. நீங்க எப்படி தாம்பரத்துக்கு வந்து அங்க மாநகராட்சியை கொடுத்துருக்கீங்க, ஆனா பூந்தமல்லிக்கு கொடுக்கல. நீங்க இது வரலாற்று சிறப்பு மிக்க சோழர் காலத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பூந்தமல்லி. இந்த பூந்தமல்லின்ற பேரே மாறுற அளவுக்கு ஆவடியில் போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காட்டுப்பாக்கம், சென்னேரி குப்பம், பாரிவாக்கம், நசரத்பேட்டை இதெல்லாம் சேர்த்து பூந்தமல்லி மாநகராட்சியா அறிவிக்கணும்னு எங்களுக்கு திடீர்னு தீர்மானம் நிறைவேற்றுங்க சார். பூந்தமல்லி வரலாறே போயிடாது சார். இத தீர்மானம் நிறைவேற்றுங்க சார். இதுல இது பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இல்ல மேடம், நீங்க தீர்மானம் நிறைவேற்றி மேடம், நீங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்க. இது சம்பந்தமான அதிகாரிகளை நாங்க போய் பாக்குறோம். நீங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க. இதுல பூந்தமல்லி எக்காரணத்தை கொண்டு வர
நினைச்சேன் இது வந்து என் பேரை வைக்க சொல்லி கேட்கல, புரியுதா உங்களுக்கு? அதனால நான் நினைச்ச மாட்டேன். இது வந்து எல்லாருடைய கோரிக்கை, பூந்தமல்லி மக்களுடைய கோரிக்கை. இதுல இருந்து பிரிஞ்சுதான் ஆவடி தொகுதியிலாம். சோ அதனால இது நீங்க தீர்மானம் நிறைவேற்றி விடுங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்